சிசியா சத்தம் போடாதீங்க. சுவாமி அவசாரம் அவசாரம் தொடப்படாது. சாமி சாமிகள் சக்தி முத்தியாகி முத்தி அப்படியே கீழே ஒழுவணும். சொல்லுங்க சாமி. குழந்தை கூப்பிடுறாரு. இவனுக்கு ஏதோ நோவுக்கு போலதான். ஆசீர்வாதம் ஆசீர்வாதம். வலது கையில் ஆசீர்வாதம். அப்படியா சாமி? இப்பெல்லாம் வந்திருக்கிறீங்களே, நான் திருப்பதியிலே இருந்து வந்திருக்கிறேன் சுவாமிகள். திருப்பதி இருந்து வெகு தூரம். ஆமா ஆமா தொலைவா இருக்குது. ஆமா அங்கிருந்து வரீங்களே. ஆமா எப்படி நடந்து வரீங்களா? நடந்து போய் வருவாங்களா? சாமிகள் திருட்டுறையில் ஏறி வந்து விட்டது மகனே. சாமி அடிச்சா பள்ளியில உள்ள போயிருந்தீங்களா? ஏன் கோபப்படாம சொல்ல. சாமிகள் திருடா இல்ல ரயில் திருடா? சாமிகள் திருடா ரயில் திருடாவா? ரயில போய் யாராச்சும் திருடுவாங்களா? நான் தான் திருடு. அப்படியா? இல்லை, மியூசிக் இப்படி இருக்க வேண்டும். சொல்லுங்க. அப்படியா? சாமி நான் தான் திருடு. நீ தான் திருடு என்றா எப்படி? டிக்கெட் வாங்காமலே போவது, டிக்கெட் வாங்காமலே வருவது. அப்படியா? ஆமா. அப்படி இருந்தாலும் அந்த பொட்டியில டிடிஆர் இருப்பார், இந்த டிக்கெட் செக் பண்றதுக்கு. ஆமா சரி சொல்லுங்க. அவர் வந்தா என்ன பண்ணுவ? ஒன்னும் பிரச்சனை இல்லை. அங்கே ரயிலிலே எனக்கு தனியாக ஒரு ரூம் கட்டி இருக்கிறார்கள். சாமி ரூம். அங்கே போய் ஒளிந்து. சாமி சத்தியமா நானே எத்தனை டைம் ரயில் போய்ங்கிறேன். ஆனா பூஜை ரூம் இதுவரை பார்த்தது இல்ல. அது எங்க போட்டு நடத்தலாம் பாரு. சாமி ரூம் எங்க தெரியுமா? எங்கும் இருப்பான் சிவன். அதனால பாத்ரூமே நமக்கு கோவில் மகனே. சாமி அப்படி பாத்ரூம்ல இருந்துட்டா அனாது மழை விடாம பேஞ்சு 3 நாள் பொட்டி தங்கிறாரு. டிக்கெட் செக் பண்றவங்க இதே ரூம்ல இருந்துறாங்க. அங்கே 3 நாள் பாத்ரூம்ல இருப்பியான்னு கேக்குறேன். சோத்துக்கு என்ன பிரச்சனை இல்லை. எங்கும் அப்பன் படி அளக்குவான். எப்படி? நான் கையில பிச்சை கோய் எடுப்பதற்காக திருவோடு வச்சுக்கிறேன் மத்தியா. அந்த திருவோட கையில வச்சுக்கிட்டு அப்படி 2 மூணை காடு கீழே கையை விட்டுன்னு வச்சுக்க. கோல கோலா போல போலாம். அப்படி தேங்காயிலே செஞ்ச பிரசாதம் கிடைக்கிற மாதிரி கிடைக்கும். அப்படி கையில வாரியா? அப்ப அப்ப சாமியாரு ஆயத்துன்ற சாமியா? நல்லா கீச்சுன்ற சாமியார். சாமி எல்லாருமா வரணும் சொல்லுடா சாமி. அப்படி இருந்தாலும் குடும்பம் சின்ன பிரச்சனைங்க. பிரச்சனை தீர்த்து வைக்க சொல்லு மகனே. சத்தியமாவா? அப்படி இருந்தாலும் இது நான் ஒரு பிரச்சனை தீர்க்குன்னா ஒரு ஆளை கேட்கணும். மேலான சாமி ஒன்று தீர்த்தமலை மச்சா வாங்க தீர்க்கலாமா? நடந்துட்டு பாரு. அப்படி எங்க குடும்பத்திலே 3 பசங்க. சாமி வளர்த்து சாமி சரி கும்பிடுற சாமி. ஒரே மாதிரியா இருக்கிறீங்களே. அண்ணன் தம்பிங்க. ஓ அண்ணாந்து வந்தீங்களா? அண்ணன் தம்பிங்க. கோட்டை பகவான் கொடுத்த கோட்டடா. சாமி எங்க குடும்பத்துல பெரிய பையன். நீ அதிகமா பெரிய பையனா? பெரிய பையன். சரி பெரிய பையன். இவன் நடுவாக்குல பிறந்தவனா? சின்ன பையன் கடைக்குட்டி. எங்க அண்ணனுக்கு ஒரு கல்யாணம் ஆகி 3 பசங்க செஞ்சிருப்பான். எங்க சின்ன அண்ணனுக்கு ஒரு பையன் ஒரு பொண்ணு. அவனும் கஷ்டப்பட்டு 2 கல்யாணம். எனக்கு 3 கல்யாணங்க. உனக்கா? சின்னவனா இருக்கிற உனக்கு 3 கல்யாணம். சரி என்ன பிரச்சனை? ஆனா ஒருத்தர் கூட குழந்தையே இல்ல. ஒரு பொண்டாட்டி கூட பொண்ணு இல்லையா? ரொம்ப வருத்தம். அதுக்கு எதுனா வழி இருந்தா சொல்லுங்க சாமி. உனக்கு சொல்லத்தானே நான் பொண்டாட்டிக்கு நான் பொண்ணை வரம் கொடுக்குறேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதான் ஒரு சாமி கேளு. அந்த அம்மா வரும்போது காட்டேரி கூட கூட்டு வரேன். அதுதான் குறுக்கட்டி வச்சுட்டு இருக்கிறேன். சாமி 2 பேரும் பக்கத்தில் மகனே. சாமி வரும். அது கஷ்டமா சுகமா பிடிச்சிக்காங்க.
ஏடிஸ் பஸ் பிரேக் போட்டாங்க. இல்ல சாமி வந்து பிசுல பிடிக்கிறது கீழே விழுந்துறீங்களே. ஆம்பளையே பிடிக்கணும், பொம்பளையே எப்படி பிடிப்பேன்? சாமி உன் மூணு கொண்டாட்டில சாமி வந்துருச்சுடா. கற்பூரம் சரி, அப்புறம் கற்பூரம் சாமி மகனே எங்காலாத எங்காலாத யாரு கலதன்ற கலதுலடா என் குழந்தை. மகனே உனக்கு பொண்ணு ஆட்டியிருந்தா என்ன வயசுடும். எங்க மனைவிக்கு 60 வயசு ஆகுது. பொண்டாட்டி 60 வயசா? எப்பா 60 கொண்டாடி கிளம்பி வயசு இருக்கிற போது புள்ள போய்ப்பாளா? அவளுக்கு புள்ள வர கிடைக்காது மகனே. சாமி ரெண்டாவது பொண்டாட்டி வயசு என்னன்னு கேட்டியா? சொல்லு மகனே. ஒரு 40 ஆகுது. சாமி மொத்த வயசுல புள்ள பேக்க மாட்டாங்கடா. அப்படி பேர்த்தா ஊனம் பேர போட்டுக்குதாங்க சாமி. ஏண்டா மூணாவது பொண்டாட்டிக்கு 18 வயசு சாமி. 18 வயசு அவளுக்கு புள்ள போடு. உள்ள நான் உள்ளியா கட்டிக்கிறேன் நானு. சாமி என்னைக்கு கிடைக்குங்க நீ அதை புள்ள கொடுக்கலான்னு பார்த்தா அப்படி எல்லாம் சாமி புள்ள கொடுக்காது. எப்படி ஊருக்கு கிழக்க பக்கம் ஓட்ட பெருமாள் கோயிலாண்டு ராத்திரி 12 மணிக்கு ராத்திரில உன்னை கூட்டுக்கின்னு பால் 1 லிட்டரு, பழம் ஒரு 10 கேஜி, அது ஆப்பிள் முந்திரி திராட்சை கொஞ்சம் ஜாஸ்தியா அப்படி பாதாம் எல்லாம் ஜாஸ்தி எல்லாம் அது எடுத்துட்டு வந்தீங்கன்னா மகனை பெருமாள் கோயில் பக்கம் நான் உட்காந்து இருக்கும் போது உன் பொண்ணு ஆட்சி கூட்டிட்டு வந்து வெள்ளிக்கிழமை ஆக்கணும், அம்மா வாசி ஆக்கணும், என் பக்கத்துல விட்டுட்டு பண்ணிச்சாங்க. ஏன் சாமி சாமி புள்ள கொடுக்கும் போது யாருன்னா பக்கத்துல உட்காந்துருவாங்களா? ஏன் சாமி டிஸ்ட்ரிக்ட் வந்துருமா? இல்ல டிஸ்ட்ரிக்ட் வந்துடும். என்கிட்ட உன் கொண்டாடி கொண்டாந்து விட்டுட்டு ஒரு 4 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் போய் தூங்குங்கடா. ஆமா என்கிட்ட கொண்டாந்து விடும்போது டைம் கரெக்டா 10 மணி ஆகணும். கூட்டு போகும்போது வெளியே ஆளு மகனே 5 மணிக்கு வந்து கூட்டு போங்கடா. சாமி இதே மாதிரி எத்தனை நாளைக்கு கொண்டு விடுறது? ஒரு மாசம் எத்தனை வெள்ளிக்கிழமை வருதோ அத்தனை வெள்ளிக்கிழமை ஒரு 2 மாசம் கொண்டாந்து விடுங்கடா. அப்ப சாமி புள்ள கொடுக்க சாமியா? யாரும் இல்லாத நேரத்தில் நான் தானே கொடுக்கணும் புள்ள. போடா அப்படி புள்ள குடுக்குற சாமியால இருந்தாலும் இன்னைக்கு வந்த நோக்கம் சாமி இன்னைக்கு வந்த நோக்கம் வந்த நோக்கம் தப்பு தப்பா பேசுறது. சரி விடு, குருசாமி பாக்கலாம்.